أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 14வது கலீஃபாவாக பொறுப்பேற்று வரும் உமையா கலாபத்தின் கடைசி கலீஃபாவுமான மர்வான் பின் முஹம்மத் ஆட்சி கால நிகழ்வுகளை நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உமையா கலாபத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். ராசிதீன் கலீஃபாக்களின் 3ஆம் கலீஃபாவாக பொறுப்பேற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தின் பிற்பகுதியில் இருந்து இனக்குழுக்களின் பகைமைகளும் இரகசிய சூழ்ச்சிகளும் ஆரம்பமானது. ராசிதீன் கலீஃபாக்களின் ஆட்சி காலம் முடியும் பொழுது நபிவழி கிலாபத்தின் ஆட்சி முறைகளும் முடிவுக்கு வந்தன. அதன் பிறகு இஸ்லாமிய ஆட்சியின் கரையாக அமைந்த வாரிசுரிமை ஆட்சி என்பது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சி வாரிசாக தன் மகன் யஸீதை அவர் நியமித்ததன் மூலம் அது சமூக சட்டமாகவும் நடைமுறையாகவும் மாறியது. முஸ்லிம்களால் இன்று வரையிலும் விடுபட முடியாத நச்சுத்தன்மை கொண்ட வாரிசுரிமை என்ற தொற்று நோய் அன்று தொடங்கியதுதான். இதனால் இஸ்லாமிய சமூக சமத்துவம் பாழ்படுத்தப்பட்டு இன்று வரையிலும் மனித இனத்திற்கு சாபமாக அமைந்தது இந்த குடும்ப ஆட்சி முறை. அரேபியாவில் உள்ள குறைஷி இனக்குழுக்களில் புகழ் பெற்றவர்களும் தலைமை பண்புகள் கொண்டவர்களும் உமையாக்கள் தான் என்பது சந்தேகமில்லை. காரணம், சமகாலத்தில் வாழ்ந்த பிற வம்சத்தார்களை விடவும் நுண்ணறிவு மிக்கவர்களாகவும் சிறந்த ஆட்சி திறன் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் இந்த உமையாக்கள். இந்த சிறப்புகள் எல்லாம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் முன்பே பெற்றிருந்தார்கள். உமையாக்கள் மட்டும் ஆட்சி வாரிசுரிமை முறையை பின்பற்றாமல் உமையாக்கள் மட்டுமே ஆட்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தால் கூட தகுதி பெற்ற முஸ்லிம்களாவது ஆட்சியாளராக வந்திருப்பார்கள். உமையாக்களின் கிலாபத் இந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்காது. இத்தகைய ஒரு பேரிழப்பை இஸ்லாமிய உலகமும் அனுபவித்திருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சி பகுதியை விரிவாக்கம் செய்தவர்கள் என்ற வகையில் உமையா வம்ச ஆட்சியாளர்களில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் மலிக் பின் மர்வான், வலித் பின் அப்துல் மலிக் ஆகிய இந்த மூவரும் உயர்ந்த இடத்தை பெறுகிறார்கள். இவர்களுக்கு பின்னர் உமையா வம்சத்தின் தனித்துவம் மிக்க ஒரு கலீஃபாவாக உமர் பின் அப்துல் அஜீஸை குறிப்பிடலாம். காரணம், அவரது கிலாபத் நபி வழி கலீஃபாக்களான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரது ஆட்சியுடன் ஒப்பிடத் தகுந்ததாக இருந்தது. அனைத்து செயல்களிலும் இறை பக்தியோடும் இறை அச்சத்தோடும் ஈடுபட்டு வந்த கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸுடன் பிற்கால ஆட்சியாளர்கள் யாரையும் ஒப்பிட முடியாது. இவரது கிலாபத்து காலம் மிக குறுகிய காலமாக இருந்தாலும் நபி வழி கிலாபத்திற்கான அம்சங்களோடு இருந்தன என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது. இப்பொழுது நாம் குறிப்பிட்ட இந்த 4 கலீஃபாக்களுக்கு பிறகு அதிக காலம் ஆட்சி செய்த ஹிஷாம் பின் அப்துல் மலிக், அதுபோல மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த யஸீத் பின் அப்துல் மலிக் ஆகிய இந்த இருவரின் ஆட்சி காலம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தது என்று எடுத்துக்கொண்டாலும் இவர்களை தவிர மற்ற உமையா கலீஃபாக்கள் அனைவருமே ஒழுங்கீனம் கொண்டவர்களாகவும் கோழைகளாகவும் குறைந்த அறிவு கொண்டவர்களாகவும் தொலைநோக்கு சிந்தனை அற்றவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பிறகு மக்களிடையே வம்சாவளிகள், இனக்குழுக்கள் என்ற சமூக வேறுபாடுகளை அகற்றி
சகோதரத்துவத்தையும் இறை நம்பிக்கையையும் ஊட்டி மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தது இஸ்லாம். ஆனால் உமையாக்களின் ஆட்சி அறியாமை காலத்தில் இனக்குழுக்களுக்குள் ஏற்பட்ட பகை வேறுபாடுகள் போன்றவற்றை மீண்டும் உருவாக்கி மக்களிடையே சமூக வெறியை தூண்ட உதவியது. இவ்வாறாக அரபியர்கள் மறந்து போயிருந்த தீய பழக்க வழக்கங்களை மீண்டும் அது நினைவூட்டியது. இந்த அறியாமை கால செயல்பாடுகளே உமையாக்களின் வீழ்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இதே கருவிகளை அவலியர்களும் அப்பாசியர்களும் பயன்படுத்தி உமையாக்களை வீழ்த்தினார்கள். அரசியல் தீர்வு என்ற போர்வையில் கொலைகள் செய்யவும் தயங்கவில்லை உமையாக்கள். கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து மக்களிடம் ஈவு இரக்கமின்றி நடந்து கொண்ட அமீர்களையும் ஆளுநர்களையும் அவர்கள் திறமை வாய்ந்த ஆட்சியாளராக எண்ணினார்கள். அதனால் தொடர்ந்து அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின் ஆதரவும் பரிவும் உமைய ஆட்சியாளர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. ரகசிய திட்டங்களை தீட்டுதல், அதனை நடைமுறைப்படுத்துதல், சூழ்ச்சிகள், வஞ்சகம் செய்தல் போன்றவற்றிலும் பிற வம்சத்தார்களை விட உமையாக்கள் திறமை மிக்கவர்களாக இருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய ஆட்சி வலுவானதாகவும் நிலையானதாகவும் இருந்தது. ஆனாலும் அவர்கள் அழிவுக்கு உள்ளானதும் இதனால்தான் என்பதையும் நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. ஹாஷிம் வம்சத்தார்களும் இது போன்ற குணங்களை பெறுவதற்கு உமையாக்கள் தான் ஆசிரியர்களாக இருந்தார்கள் என்பதையும், இதே நுட்பங்களை பயன்படுத்தி ஹாஷிம்களும் வெற்றி பெற்றார்கள் என்பதையும் நாம் வரலாற்றில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சில திறமை வாய்ந்த உமைய ஆட்சியாளரிடம் இருந்த குறிப்பிட்ட சில நற்பண்புகள் அவர்களது வாரிசுகளுக்கு இல்லாமல் போயின. அதனால்தான் அந்த குறிப்பிட்ட உமைய ஆட்சியாளர்கள் மட்டும் நபிவழி கலிஃபாக்களின் வெற்றியை அவர்கள் உலகின் தொலைதூரம் வரை கொண்டு சென்றார்கள். கிழக்கே சீனா, மேற்கே அட்லாண்டிக் பெருங்கடல் வரையிலான நாடுகளை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அதுபோல உமையாக்கள் ஆட்சியின் போதுதான் ஆப்பிரிக்கா பெருநிலப்பகுதிகளையும் இந்திய சமவெளி பகுதிகளையும் இஸ்லாம் சென்றடைந்தது என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது. உமையா ஆட்சியாளர்களுக்கு பிறகு புதிய நிலப்பகுதிகளை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு பிறகு வந்த ஆட்சியாளர்களுக்கு மிக குறைவாகவே இருந்தது. அதுபோல உமையா கலாபத்தின் போது அவர்கள் வெற்றியாளர்களான பெருமையும் சிறப்பும் அரேபியர்களுக்கு கிடைத்தன. அரபு மொழி, அரேபிய ஒழுக்கம், அரேபிய பண்பாடு போன்றவை அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக செயல்படுவில் இருந்தது. ஆனால் உமையாக்களுக்கு பிறகு அரேபியர் அல்லாதோர் ஆட்சி செய்யும் காலமும் வந்தது. அந்த காலகட்டத்தில் அரேபிய அடையாளங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்தன. இஸ்லாத்தின் தொடக்கத்திலும் நபிவழி கலாபத்தின் போதும் முஸ்லிம்களின் வாழ்க்கை முறை மிக எளிமையாக இருந்தது. வாழ்க்கைக்கான வசதிகள் நெறிமுறைப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் உமையாக்களின் ஆட்சியில் பகட்டுகளின் பயன்பாடு தொடங்க ஆரம்பித்தது. பகட்டான ஆடை ஆபரணங்கள், வானளவு உயர்ந்த கட்டிடங்கள், ஆடம்பர வாழ்க்கை முறைகள் போன்றவை அவசிய தேவைகளாக மதிப்பிடப்பட்டு பயன்பாட்டுக்கு வர ஆரம்பித்தன. உமைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை வலுப்படுத்த உதவியவர்களுக்கும் அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பொது கருவூலம் பயன்படுத்தப்பட்டது. தவறான இந்த அணுகுமுறை பிற்கால ஆட்சியாளர்களிடம் மேலும் பன்மடங்கு அதிகரித்தது. இதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு இடையே பகைமையும் வெறுப்பும் அதிகரித்தன என்பதையும் நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்க முடிகிறது. உமையா கலாபத்தின் போது முஸ்லிம்களின் சிந்தனை குர்ஆனையும் நபிவழியையும் மையமாக கொண்டு இயங்கியது. ஆனால் பிற்கால முஸ்லிம்களிடையே பல குழுக்கள் உருவாகி குர்ஆனுக்கும் நபிவழிக்கும் முரணான கருத்துக்களையும் தீர்ப்புகளையும் ஆட்சியாளர்களே வழங்கக்கூடிய ஒரு சூழல் உருவானதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக அமைந்தது.
உமையாக்களின் ஆட்சி காலம் வரை நடந்த நிகழ்வுகளை நாம் உற்று நோக்கும் போது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய குடிமக்களும் அவர்களுடைய ஆட்சியாளர்களும் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் என நம்புகிறேன். இவர்களின் மூலம் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் கிடைக்கின்றன. குறிப்பாக நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதாவது நமக்கு நிச்சயம் புரிந்திருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை இறையச்சத்தோடு கூடிய வாழ்க்கை முறையாக மாற்றி மறுமையில் வெற்றி அடைய வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அப்பாசிய கிலாபத்தின் தோற்றம் பற்றிய சில முக்கிய தகவல்களை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.